சிம்மனாவே சிங்கம். அந்த சிங்கம் அப்படின்னா காட்டுக்கே ராஜா. வீட்டுக்கே ராஜா யாருன்னு கேட்டால் சிம்ம ராசி தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நாடை ஆள தகுதி கொண்டவர்கள், வீட்டை ஆள தகுதி கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அவங்க நினச்ச விஷயத்த அடையாமல் போகவே மாட்டாங்க. அவங்ககிட்ட கடமை உணர்வு அதிகமாக இருக்கும், கண்ணியம் இருக்கும், ஒரு கட்டுப்பாடு இருக்கும். தேவையில்லாத ஒருத்தரை போட்டு நசுக்க மாட்டாங்க. அவங்க என்ன தேவையோ அவங்ககிட்ட எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் செஞ்சே ஆகணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க. கேட்பாங்க, என்ன டைமுக்குள்ளே செஞ்சு தர முடியும், செஞ்சு தரீங்கன்னா கரெக்டாக அதை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி வேலை வாங்கிப்பாங்க. அதேமாதிரி கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு பணத்தை விட மரியாதை நிறைய எதிர்பார்ப்பாங்க. என்னை ஒரு வார்த்தை பேசிட்டான், அதனால் நான் கம்பெனி விட்டுட்டேன், என்னை ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டார், அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம். அந்த மாதிரி எண்ணங்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய சிம்மராசி என்பவர்கள் ஃபேமிலி லைஃப்பில் பாதிக்கப்படுவாங்க. அதுவும் கணவன் மனைவியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களா? அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, நீ எப்படி சொல்லலாம், என்ன தரக்குறைவா எப்படி பேசலாம், நான் அப்படி கிடையாது அப்படின்னு ஜாலியாக சொல்லியிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்படுத்தக்கூடியவர்கள். அதனால் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குது.